நிலைய பார்த்தா தமிழ் சினிமாவில் ஹீரோ பஞ்சம் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஹீரோக்களே நம்பிக்கை நட்சத்திரங்களா தெரியுறாங்க. ஆனா அவங்க காட்டுற பந்தா இருக்குதே, அடடடா அப்பப்பப்பா. அவங்களுக்கெல்லாம் நேத்து முன்னாடி ரிலீஸ் ஆன கபாலி மேக்கிங்லயே ஒரு விஷயத்த சொல்லாம சொல்லியிருக்காரு ரஜினி. ரஜினிக்கு கதை முதல் இயக்கம் தயாரிப்பு வர எல்லாமே அத்துப்படி தான். ஆனா ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு அப்படின்னு தொடங்கிடுச்சுன்னா முழுக்க முழுக்க இயக்குனரோட கட்டுப்பாடுல தான் இருப்பாரு. இன்னைக்கு இருக்கும் ஹீரோக்கள்லாம் பலர் கதை கேட்கும் போதே தங்களுடைய தலையிட்ட தொடங்கிடுவாங்க. படத்தை எடுத்து முடிக்கும் போது இயக்குனருக்கே அது புதிய கதையா இருக்கும். அந்த அளவுக்கு படத்தினுடைய ஒவ்வொரு காட்சியிலையும் தலையிடும் ஹீரோக்களுக்கு மத்தியில அத்தனை பெரிய சூப்பர் ஸ்டார் ஆன பிறகும் கூட இயக்குனர் வேலையில தலையிடாத இருக்காரு ரஜினி. இதோ இயக்குனர் ரஞ்சித் சொல்றாரு. ரஜினி சாரை பார்த்து கபாலி படத்தோட முழு ஸ்கிரிப்டையும் சொன்னேன். சூப்பர் சூப்பர் அப்படின்னு பாராட்டியவர், சரி உடனே ஷூட்டிங் கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார். சாரி சார், 3 மாதம் கழிச்சு தான் ஷூட்டிங், அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் செதுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அப்படின்னு மறுத்து சொன்னேன். அப்படியே என்ன வெறிச்சு பார்த்தவர், ஓகே ஓகே அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்தாரு. வழக்கமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினி சாரை இயக்குற வாய்ப்பு கிடைச்ச ஒரு டைரக்டருக்கு அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. காமெடியை சேர்க்க சொன்னால் சேர்ப்பாங்க. ரஜினி சார் பேச்சை மறுக்காம உடனே ஷூட்டிங் கிளம்பியிருப்பாரு. நான் அப்படி செய்யலை. கபாலி கதையை வடிவமைக்கிறதுல திட்டமிடுதல நான் ரொம்ப பிடிவாதமாகவே இருந்தேன். சினிமாவில் எப்படி இருந்தால் நீடிச்சு நிற்கலாம் அப்படின்னு இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹீரோஸ்.